ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். ஒரு சில பேர் ஆக்சுவலாக அவங்க கம்ப்யூட்டரில் சிஏ இல்லை சார், நான் என்ன பண்ணட்டும். ப்ளஸ் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, விண்டோஸ் 10 என்கிட்ட வச்சுருக்கேன், அதில் சி எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறது. ஒரு சில பேர் விண்டோஸ் 8.1 வச்சுருக்கேன், சி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. சில பேர் விண்டோஸ் 7 வச்சுருக்கேன், சில பேர் மொபைல்லே இதை ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பிரத்யேகமாக இந்த பர்டிகுலர் எபிசோட். இந்த எபிசோடில் சி எடிட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலான்றதை பார்ப்போங்களா. நம்ம எபிசோடுக்குள்ளே போய் சி எடிட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கமான், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற turboc8.comன்ற வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதை ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போயாச்சு. பாருங்கள், download.html. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போதும் எல்லா வெர்ஷன் இருக்கும். விண்டோஸ் 10க்கு 64 பிட் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ் 10 32 பிட்டு, 8.1 64 பிட்டு, அதே மாதிரி விண்டோஸ் 8 64 பிட்டு, விண்டோஸ் 8 32 பிட்டு, விண்டோஸ் 7 64 பிட்டு. என்னோடது ஆக்சுவலாக விண்டோஸ் 8.1 64 பிட்டு. அதுக்குள்ளே பாருங்கள், டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜ் வந்துடுச்சு ட்ரைவ்லேருந்து. இப்போ பாருங்கள், இந்த டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர், அதை கிளிக் பண்ணுவோம். உள்ளே போயாச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுவோமா? பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்துருச்சு நம்மளோட EXE. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அக்செப்ட் பண்ணுங்கள் அக்ரிமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் ஆகுது. இன்ஸ்டால் ஆகி முடியும் போது ஃபினிஷ்னு இருக்கும் ஆப்ஷன், ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சி எடிட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க ஷார்ட்கட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுடைய சி எடிட்டர் C++ எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஃபைல் நோ நேமில் இருக்குது. டைப் பண்ணுங்கள் உங்கள் ப்ரோக்ராமை. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் குட்டியாக டைப் பண்ணுறேன். 2 ஹெட்டர் ஃபைல், void மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன். கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை டைப் பண்ணுறேன். print of hello all அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். பாருங்கள், டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கெட்சிகெச்சை போட்டு முடிச்சுட்டு ஃபைலுக்கு போகிறேன். சேவ் அல்லது F2 கொடுக்கலாம். இப்போ இங்கே ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். என்ன பேர் கொடுக்குறேன்னு பாருங்கள். myfirst.cன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஓகேவை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ myfirst.c மாதிரி இருக்கா? மாறிடுச்சு. இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். Alt F9 கொடுக்கலாம், அல்லது கம்பைல். சக்ஸஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய கோடிங் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கம்பைலேஷன் ஏன்றதை சொல்கிறேன். நமக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணதை மிஷினுக்கு புரிகிறதுக்காக மிஷின் லெவலுக்கு மாற்றுறது தான் கம்பைலரோட வேலை. கம்பைல் பண்ணிடுச்சு. அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ரன் கிளிக் பண்ணுறேன், அல்லது Ctrl F9 கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஹலோ ஆல்னு அவுட்புட் வந்துருச்சு. நம்மளுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எக்ஸிட் பண்ணணும். மேலே ஃபைலில் குவிட் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே EXITன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா முடிஞ்சிருச்சு. தட்ஸ் இட்.